Hello everyone, good to see you on this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு டேபிளை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலா இதுக்கு முந்தின வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எல்லாமே நான் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கீழே வந்திருக்கு. Fine. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த டேபிளை டெலீட் பண்றது. இது டேபிள் மட்டும் அப்படின்னு இல்லை, நமக்கு எது எது வேணுமோ அதுக்கு நம்ம இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்டை உள்ள போடுங்க. ட்ராப். ஓகே, ட்ராப்பு. எதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ டேபிளை மொத்தமாகவே நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா? எந்த டேபிளில் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இருக்குது. அண்ட் இப்போ இந்த இடத்துல ஃபெயில் ஏன் காட்டியிருக்கு அப்படின்னா இந்த கமெண்ட்டை முடிக்கக்கூடிய இந்த கோலன் நான் கொடுக்கல. அண்ட் அதனால ரோஸ் அஃபெக்டட், ஏதாவது ரோ அஃபெக்ட் ஆயிருக்கா? எதுவுமே இல்லை, ஏன்னா டேபிளே இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் வந்து இதில் ஏதாச்சும் போட்டு ரன் கொடுக்குறேன்னா எரர் வரும், ஏன்னா அப்படி ஒரு டேபிளே இல்லை. அப்போ எப்படி இது வரும் அப்படின்னு மறுபடியும் எனக்கு நான் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நான் கிரியேட் டேபிள் கொடுத்தேன் அப்படின்னாக்க டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். மறுபடியும் ஏதோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் நான் ட்ராப் டேபிள் கொடுக்குறேன், டேபிள் காணாமல் போயிடும். ஒர்க்கரில் அப்படிங்கிற டேபிள், ஸோ ஒர்க்கர் அப்படிங்கிற டேபிள் நமக்கு இல்லை. ஸோ ஃபெயில்டு காட்டிடுச்சு. ஃபைன், டன். ஓகே, இப்போ நான் வந்து ட்ராப் டேபிள் கொடுத்தேன். அண்ட் நான் சொன்னேன் அப்படி தானே, சொன்னேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் கிரியேட் பண்ண பிறகு அந்த டேபிளில் உள்ள காலம் ஏதாச்சும் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ டிஸ்கிரைப் ஒர்க்கர் ரன் கொடுக்குறோம். நமக்கு தெரியும் இது எல்லாமே காலமில் உள்ள ஹெட்டிங்ஸு. வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இல்லை நம்ம வந்து டைரெக்டாக இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறப்போவே ட்ராப் டேபிள் கொடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி இந்த இடத்த டைப் பண்ணி ஒரு புதுசாக ஒரு காலம் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் ஒருக்கா இன்செர்ட் பண்ணி இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ அல்ட்ரேஷன் அந்த டேபிளில் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காலம் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமாண்ட் வந்து அல்டர். ஓகேவா? அல்டர் அப்படிங்கிற கமாண்டு எதை அல்டர் பண்ணணும்? டேபிள் அல்டர் பண்ணணும். டேபிளுடைய பேர் என்ன? ஒர்க்கர்ஸ். ஓகே, தென் இந்த ஒர்க்கர்ஸில் ஆட் பண்ணணுமா இல்லை ட்ராப் பண்ணணுமா? அண்ட் இங்கே வந்து டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள நம்ம ட்ராப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இல்லை சப்ட்ராக்ட் ட்ராப். ஆடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ட்ராப். ஓகேவா? நான் இப்போ ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த காலமுடைய ஹெட்டிங்கு. இப்போ இதில் நம்ம எதை ஆட் பண்ணலாம் அப்படின்னா ரீமார்க்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோமா? ஓகே, REMARKS ரீமார்க்ஸ். ஓகே, ரீமார்க்ஸ்னு ஒரு இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே ஆட் பண்ண அதே கதை தான். அமௌண்ட்டு, டெசிமல், அப்புறம் நேமு, வாட்ஸ்ஆப், ஒர்க் டைம் வாட்ஸ்ஆப். ரீமார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும்? கண்டிப்பாக ஆக்கப்பட்ஸில் தான் வரும். அப்போ வாட்ஸ்ஆர். ஓகே, ஃபைன். வாட்ஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு குட்டி கேரக்டர், ஏன்னா ரீமார்க்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக வரும். ஓகே, ஃபைன். நான் இப்போ இந்த கமாண்டை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது டெசிமல் போடுறோம் அப்படின்னா அதோடைய ப்ராக்கெட் வேல்யூ போடணும். வேற என்ன சொல்ல, இன்டிஜர் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம இன்டிஜராட்டு கொடுக்கணும், நம்ம கொடுத்துக்கலாம். அது அந்த இடத்துல நம்ம எப்படி போடுறோமோ அதை நம்ம பொறுத்து கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கமாண்டு நமக்கு ரன் ஆகிடுச்சு. செலக்ட் ஃப்ரம் ஒர்க்கர். ஒர்க்கரில் இப்போ நமக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீமார்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த ரீமார்க்குடைய மொத்த டீட்டெயிலையும் நம்ம எங்கே கொடுக்கல, இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகே, சரி. இப்போ இன்சர்ட் டேபிள். இன்சர்ட் டேபிள் இப்போ இதில் என்ன சொல்ல, டெலிட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மறுபடியும் ஒரு இதை உங்களுக்கு செஞ்சு டெலிட் காட்டிடுறேன். அப்படின்னா டெலிட்டை நீங்கள் கற்றுக்கு போவீங்க. ஓகேவா? இதில் வந்து ஒருத்தர் ஆட் டேபிள் ரீமார்க்ஸ் பதிலாக டெம்ப் டெலிட்னு போடவா? ஓகே, TEMP DELET. ஓகே, டெம்ப் டெலிட் அதே இது. ஓகே, நான் அதே சேம் ரன் கொடுத்துக்கலாம்.
அண்ட் அந்த இது வந்திருக்குதா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். டெம்ப் டெலிட் இப்போ நமக்கு டெம்ப் டெலிட் நமக்கு தேவையே கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆட் அப்படியே என்ன பண்ணுறோம், ஓபி ஓகேவா. ஸோ இதில் நம்ம டேபிள் அல்ட்ரேஷன் பண்ணுறோம். அல்ட் டேபிள் ஆமாம். அடுத்தது அதில் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் ட்ராப் என்ன பண்ணுறோம், டெம்ப் டெலிட் அப்படிங்கிற இதை நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம், தூக்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த வாட்சர் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டால் டெலீட் பண்ணுறதுக்கு அது முக்கியமாட்டு வராது. ஏன் அப்படின்னா அது அப்படிதான். ஓகே. நான் வந்து எந்த இடத்த மட்டும் தூக்கணும் அதை மட்டும் நம்ம தெளிவாக கொடுத்தாலே போதும், சக்ஸஸ் ஆயிடும். ஓகேவா. ஸோ ஒரு காலமை டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ நமக்கு அதோடைய கேரக்டர் எவ்வளோ, அந்த என்ன ஆல்பபெட்டா டெசிமலா அது தேவைப்படும். அதே இது அந்த காலமை நம்ம டெலீட் பண்ணுறப்போ அந்த டீட்டெயில் நமக்கு. இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, அல்டர் பண்ணுறதுல ஆட் பண்ணுறது எப்படி, அல்டர் பண்ணுறதுல டெலீட் பண்ணுறது எப்படின்னு கற்றுருப்பீங்க. ஓகே. இது இப்போ காலம்ல என்ன சொல்ல, புதுசா நம்ம இப்போ அந்த ரீமார்க்ஸ்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வேல்யூ போட்டே ஆகணும். ஓகேவா. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல வேல்யூ போடல அப்படின்னாக்க, வேல்யூ போடல அப்படின்னாக்க அந்த இடத்த அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹவு டு ஆட் காலம், ஹவு டு டெலீட் காலம் முடிஞ்சு, இப்போ ஆட் பண்ண காலத்துக்கு வேல்யூஸ் கண்டிப்பா போடணுமா, இல்லை ஆட் பண்ண காலம் ரீமார்க்ஸ் அப்படிங்கிறப்போ அது எல்லாருக்குமே ரீமார்க்ஸாக வந்து நிற்காது, யாராவது ஒருத்தருக்கு தான் ரீமார்க்காக வந்து நிற்கும். அப்போ அதை பார்க்குறது, அதை இந்த மாதிரி ஆட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் இதுக்கு கூட பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து என்னதுன்னா இன்சர்ட் கமெண்ட் தான். இன்சர்ட்டு INTO, இன்சர்ட் இன்டூ எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறோம், டேபிளுக்குள்ள. டேபிளுடைய நேமு ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். வேல்யூஸ் எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது இருக்குது, ஒர்க்கர் நம்பர். ஆமாம், ஒர்க்கர் நம்பர் இருக்குது. ஸோ ஒர்க்கர் நம்பர் 1 கமா, அடுத்தது ஒர்க்கருடைய நேம் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த கமா அப்படின்னு போட்டுக்கோங்க. நேம் நம்ம என்ன பண்ணலாம், ROCK ராக்கு. அடுத்தது நேம் முடிஞ்சாச்சு, மறுபடியும் கமா. அடுத்தது நமக்கு என்னது வருது, அமௌண்ட்டு டெசிமல்ல வரணும். அமௌண்ட்டு 25.2221. ஓகே, பரவாயில்ல, அமௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்தது கமா, அமௌண்ட்டுக்கு அடுத்தது ஒர்க் டைமு. ஒர்க் டைம் அப்படிங்கிறது ஆல்பபெட்ஸு. ஸோ TEMP டெம்பரரி ஒர்க்கரு கமா. இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதான் கலர் மாறல. அண்ட் இந்த வேல்யூஸ் இங்கே போடணும், இந்த வேல்யூ இங்கே போடணும். ஓகே. ஸோ தப்பாக நம்ம போடுறோம்னா கலர் மாறாது. அடுத்தது டெம்பரரிக்கு அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரீமார்க்ஸ். ரீமார்க்கில் நம்ம ஏதாவது கொடுக்கணும், இல்லை ரீமார்க் நம்ம கொடுக்கல அப்படின்னாக்க அந்த இடத்துல ரீமார்க்குடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்காது. அப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல ரீமார்க்ஸுக்கு என்ன போடலாம் அப்படின்னா, NOTHING. ஓகேவா. ரீமார்க்குக்கு நத்திங் போட்டு இந்த இதை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இதை முடிச்சிட்டோம். இப்போ முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம செமிகோலன் போட்டு என்ன பண்ணலாம், முடிக்கலாமா. ஓகே. இப்போ இந்த ரோ அஃபெக்டடு என்னாச்சு வந்துடுச்சு. செலக்ட் ஃப்ரம் டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிளில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒர்க் நம்பர் ராக்கு, அவங்களுக்கு அதுக்குள்ள வேல்யூ, ஒர்க் டைம் டெம்பரரி நத்திங். இப்போ ரெண்டாவது உள்ள இதுக்கு நம்ம பார்ப்போம். அண்ட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C Ctrl+V. இப்போ இந்த இடத்துல 2 12 இல்லை 2. அடுத்தது பேர் மாற்றிக்கிறோம். அதுக்கு ஒரு வேல்யூஸை மாற்றிக்கலாம், 35. ஓகே. ஸோ டெம்பரரி அதே நத்திங் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டெம்பரரி தாண்டி ரீமார்க்ஸில் எதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ ரீமார்க்ஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபெயில்டு காட்டும். ஏன் அப்படின்னா ஒரு ரோக்கு உண்டான வேல்யூ, ஒரு காலம்க்கு உண்டான வேல்யூ வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கும். சரியா. அது என்ன பண்ணலாம், அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஒர்க்கர் அப்படிங்கிற டேபிளில் ஒரு காலம்க்கு உண்டான வேல்யூவை நான் வந்து போடலை.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ எங்கெங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை அந்த டேபிளுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஒரு காலம் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒர்க்கர் அப்படிங்கிற டேபிள்ல ஒர்க்கர் நம்பர் இருக்கு. ஒர்க்கரோட நம்பர் கொடுத்துருக்குறோம். அது எதெல்லாம் கொடுக்கும்? நேம் சாரி நேம், அடுத்தது அமௌண்ட், அடுத்தது ஒர்க்கு, டைம் டிஐஎம்இ. ஓகேவா? அப்போ நம்ம இவ்வளோ இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம சொல்றோம். எதுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு. ஓகே டன். அப்போ இப்போ ஒர்க்கருடைய நம்பர் வந்து நமக்கு 2, நேம் வந்து ரோம், அடுத்தது அமௌண்ட்டு கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் ஒர்க்கு டைமும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு சக்சஸ். ஏன் அப்படின்னா ஒர்க்கர் அப்படிங்கிற டேபிள்ல இந்த 4 காலம்க்கு தான் வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ இதை நம்ம வந்து ரன் கொடுத்து பார்க்குறப்போ இந்த இடத்துல நல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா நல்லுன்னு வரும். கமெண்ட்ஸ் ஆட்டும் கொடுக்கறதாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். இதுக்கு எந்த வேல்யூஸும் இவங்க டேட்டா என்ட்ரி பண்ணுறப்போ தரவில்லை அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்கே இன்சர்ட் பண்ணுறோங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். வேல்யூஸ் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நல் அந்த இடத்துல வந்து செட் ஆகி உட்காந்துக்கும். இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி எப்படி சொல்ல, நல் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ஆக்சுவலாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்மளால டைம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே இங்கேயே அந்த அதோட என்ன சொல்ல சப் கேரக்டர் மாதிரி அந்த காலம்னா அது இப்படிதான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா எக்ஸல்ல ஒரு காலம்ல இந்த காலம்ல எதை டைப் பண்ணாலும் சென்டர்ல தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அலைன் பண்ணுறோம்ல, அது மாதிரி நம்ம இதை வாட்சாருக்கு அடுத்தது இந்த கமாக்கு இந்த 2க்கும் நடுவில் இது ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா நம்ம தாராளமாக கொண்டு வந்துக்கலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டேபிள் எப்படி டெலீட் பண்றது, அந்த டேபிள்ல எப்படி மறுபடியும் கொண்டு வர்றது, ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை நம்ம எந்த மாதிரி கொண்டு வரலாம், அடுத்தது ஒரு டேபிள்ல ஒரு காலம் எப்படி கொண்டு வர்றது, ஒரு காலம் எப்படி டெலீட் பண்றது, அது எல்லாமே கொடுத்துருக்குறேன். அண்ட் it's the podcast signing off. Mutual guys in my next video. Peace.